வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தவரை 4 பேர் கொண்ட கும்பல் கடத்திய சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடத்தப்பட்டவரின் மனைவியிடம் பணம் கேட்டு மிரட்டிய கும்பல் செல்போன் சிக்னல் மூலம் போலீஸ் வலையில் சிக்கியுள்ளது. நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணி என்பவர் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வதற்காக பேருந்து மூலம் சென்னைக்கு வந்துள்ளார். கோயம்பேடு வந்திறங்கியதும் 4 பேர் கொண்ட கும்பல் அவரை சுற்றி வளைத்து காரில் கடத்தி சென்றுள்ளது. பின்னர் அப்பகுதியில் உள்ள விடுதியில் அறை எடுத்து அவரை ஹவுஸ் அரெஸ்ட் செய்துள்ளது. இதையடுத்து ஊரில் உள்ள மணியின் மனைவி ரேணுகா தேவிக்கு அந்த கும்பல் செல்போனில் அழைத்துள்ளது. தனது கணவர் வெளிநாடு சென்று சேர்ந்து விட்டதாக நினைத்து போனை எடுத்தவர் வேறொரு நபர் பேசியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அப்போது உனது கணவனை சென்னையில் கடத்தி வைத்துள்ளோம் என்றும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் விட்டு விடுவதாக கூறி மிரட்டி உள்ளனர். அதை கேட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் உறைந்து போன ரேணுகா தேவி கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் செல்போன் டவர் மூலம் மணியை கடத்தி வைத்திருந்த இடத்தை போலீசார் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து துரிதமாக செயல்பட்ட போலீசார் மணியை பாதுகாப்பாக மீட்டதுடன் அவரை கடத்திய 4 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் மணியை கடத்தியது வேலூரைச் சேர்ந்த விஜயகுமார், புதுக்கோட்டையைச் சேர்ந்த டொமினிக், பால்ராஜ் மற்றும் சென்னையைச் சேர்ந்த முனியன் என்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மணி வெளிநாடு செல்வதாகவும் அவருடன் சிலரை அழைத்துச் செல்வதாக கூறி வாக்குறுதி அளித்துள்ளார். வெளிநாடு சென்றால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என அளந்து விட்டவர் பலரிடம் முன்பணமாக லட்சங்களை சுருட்டி உள்ளார். இதுபோன்று மணியை நம்பி ஏமாந்த 4 பேரும் சமயம் பார்த்தவரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டியது அம்பலமானது. இருந்தபோதும் ஆள் கடத்தலில் ஈடுபட்டது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் புழல் சிறையில் அடைத்தனர்.